இப்போ யூடியூப் பார்க்குறப்ப சாரோட வீடியோ வந்தது, அதில் பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்தோம். இந்த பாப்பா முதல்ல எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு வராங்க. ரொம்ப லீனாக ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்குது. பிறந்ததுலேருந்து அழுகும், எங்களுக்கு எதுக்காக அழுகுதுன்னு தெரியாது. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனப்போ இதயத்தில் ஓட்டை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இங்கிலீஷ் மருந்து, ஸ்டெராய்டு, ஆன்டிபயோட்டிக், அந்த பெயின் கில்லர் அதெல்லாம் ஹெவியாக இருக்குது. சாப்பிட்டு தான் இருக்குது பாப்பா. கோளாறை சரி பண்ணாது, அது பாட்டுக்கும் உள்ள அது மேலே போயிட்டு தான் இருக்கும். மூளை மறந்து போகும், அதான் பெயின் கில்லர். ஒரு 2 நாளைக்கு ஷார்ப் ஆகிடும் மீண்டும் மூளை. ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸாக இருக்கும் அல்லது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் பிளட் எடுத்து மெட்ராஸ்க்கு அனுப்புனாங்க. மெட்ராஸ்க்கு அனுப்பிட்டு திரும்ப அங்கேருந்து ரிசல்ட்டு முடக்குவாதன்னு வந்துருச்சு. எங்கள் வீட்டுக்காரர் வழியில் இது மாதிரி துடிக்குது, குறையவே மாட்டேங்குது, மாத்திரை எல்லாம் போடுறோம், குறைய மாட்டேங்குது. மருந்துகளை நிப்பாட்டிட்டா கண்டிப்பாக துடிப்பான்னு சொல்லி பயப்படுறாங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்துலாம் நிப்பாட்டிட்டோம். வலி குறைஞ்சபடியே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது சுத்தமாக வலி இல்லை. கடந்த 1 வாரமாக எந்த மருந்தும் எடுத்துக்கல. இப்போ அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. அந்த பொண்ணு வந்துட்டு ஹாப்பி. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. வணக்கம், நான் கமல். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை ரோட்டில் இருக்க சுகாலயா வர்மக்கலை மற்றும் ஆயுர்வேதா மருத்துவமனையில் தான் இருக்கோம். நம்ம சென்னையிலையுமே நிறைய முடக்குவாதத்துக்கான நவீன மருத்துவமனைகள் இருக்குது. அதுக்குன்னே ஸ்பெஷலைஸாக பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்களே சொல்கிறது என்னென்னா, முடக்குவாதம் முழுமையாலாம் சரி பண்ண முடியாது, இந்த பெயின் கில்லர், ஸ்டீராய்டு மூலமாக அதை அடக்கி வேணால் வைக்கலாமே தவிர அதை முழுமையாக எங்களால் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சார் ஆரம்பத்துலேருந்தே சொன்னது, நான் முழுமையாக குணப்படுத்துவேன், நம்பி வாங்க அப்படிங்கிறத தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் இங்கே இருந்த பேஷண்ட்டையுமே பேசினேன். எல்லாருமே 90% சரியாயிடுச்சு, 40% சரியாயிடுச்சு, இப்போ தான் வந்தோம், ஒரு 10 நாள் நல்லா இருக்குது. சிலர்லாம் நான் சம்மணம் போட்டு உக்காந்தே 10 வருஷம் ஆச்சு, எனக்கு அதுவே இப்போ பெருசாக இருக்குன்னுலாம் சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்க போகிறீங்க. எனக்கு இந்த பயணத்தில் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஒரு பாப்பா, சின்ன பாப்பா தான், ஒரு 9வது தான் படிக்கும். அதுக்கு முடக்குவாதம் இருக்குது. 3 வருஷமாக இருக்கான். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6வதுலேருந்து அந்த பிள்ளை, அவங்க அம்மா தான் சொன்னாங்க, அழுதுகிட்டே இருக்கும், முகமே இருக்காது, சந்தோஷமாகவே இருக்காது. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் சிரிக்கவே செய்யுது, பசிக்குதுன்னு இப்போ தான் சொல்லுது, எங்களுக்கு அதுவே பெருசாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. வணக்கங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் தவமணி. நீங்கள் உங்களுக்கு பார்க்க வந்திருக்கீங்களா? இல்லை, எங்கள் பொண்ணுக்கு பார்க்க வந்திருக்கோம். பொண்ணு பேர் ஸ்ரீமதி. என்ன வயசு உங்களுக்கு? 14 வயசு. 14. என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க? முடக்குவாதம். ஓ, பாப்பாவுக்கு முடக்குவாதம் இருக்குங்க? ஆமாங்க சார். பொதுவாக பெரியவங்களுக்கு தான் வரும்னு சொல்லுவாங்க இது. ஆனால் தாய்ப்பால் இல்லைங்க சார், பிறந்ததுலேருந்து அழுகும், எங்களுக்கு எதுக்காக அழுகுதுன்னு தெரியாது. நாங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம், சிரப்பு கொடுப்பாங்க, சளி சிரப்பு, இருமலுக்கு அது மாதிரி கொடுப்பாங்க. அதை வச்சே ஒரு 5 நாளைக்கு நல்லாயிருக்கும். திரும்ப அந்த சிரப்பு முடிஞ்சு திரும்ப ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டே இருந்தோம். ஒரு 7வது படிக்கிறப்ப தான் எங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனப்போ இதயத்தில் ஓட்டை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை அங்கே சொல்லவும் அங்கே உள்ள மேடம் இங்கே நீங்கள் தங்குங்க, நாங்கள் என்ன குறைன்னு நாங்கள் பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் அங்கேயே தங்கிட்டோம். இப்போ ஒரு 13 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க எல்லாம் எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், என்னென்ன ஸ்கேன் இருக்கோ அத்தனையும் எடுத்தாங்க சார். அதில் எந்த இதுலையுமே எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பிளட்டு என்னென்ன அந்த வலிக்கு உள்ள பிளட்டு, எல்லா பிளட்டு எடுத்து எல்லாமே வச்சுருக்கோங்க சார். அது எல்லாமே எடுத்தாங்க. எடுத்ததையும் பார்த்தா அப்புறம் லாஸ்ட்டில்
நாங்கள் ஒரு டைம் இப்படி தான் பிளட் எடுக்கையில் கட்டி எடுக்கையில் அந்த இடம் வீக்கம் வந்துருச்சு. வீக்கம் வந்ததையும் நாங்கள் வந்து இது மாதிரி தான் அடிக்கடி வீங்கிக்குது, ஒரு டைம் இது மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகி நாங்கள் அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொல்லவும் சரி முடக்குவாதமாக என்னமோன்ட்டு பிளட் எடுத்து மெட்ராஸ்க்கு அனுப்புனாங்க. மெட்ராஸ்க்கு அனுப்பிட்டு திரும்ப அங்கேருந்து ரிசல்ட்டு முடக்குவாதம்னு வந்துருச்சு. நீங்கள் எந்த ஊருங்க? நாங்கள் துறையூர் பக்கங்க சார். முடக்குவாதம்னு வந்தது. அப்புறம் நாங்கள் அதுக்கு ஸ்பெஷலிட்டு அவங்களே சொன்னாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குது நீங்கள் போய் பாருங்கன்னு. அப்புறம் அந்த டாக்டர்கிட்ட போய் இவ்வளோ நாள் அங்கே தாங்க சார் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். எங்கள் வீட்டுக்காரர் வழியில் இது மாதிரி துடிக்குது, குறையவே மாட்டேங்குது, மாத்திரை எல்லாம் போடுறோம் குறைய மாட்டேங்குது, இது எப்படி என்ன தாங்க சார் பண்ணலாம், எப்படி சரி பண்ணலான்னு கேட்டப்போ அவங்க வந்து இது கம்மி தான், நாங்கள் என்ன எழுதி கொடுக்குறோம், நீங்கள் மெட்ராஸில் போய் பாருங்கள், இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் ஒன்றும் கேட்கலைங்க சார், அப்படியே விட்டுட்டோம். யூடியூப்பில் இந்த முடக்குவாதத்துக்கு என்னென்ன கஷாயம் இருக்குன்னு பார்க்குறப்ப கஷாயத்தெல்லாம் கொடுத்தோங்க சார். அப்பயுமே அந்த வலி கேட்கல. அப்புறம் அந்த கஷாயெல்லாம் கொடுக்குறப்ப யூடியூப் பார்க்குறப்ப சாரோட வீடியோ வந்தது, அதில் பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்தோம். இப்போ இங்கே வந்து எவ்வளோ நாள்? இப்போ நாங்கள் இங்கே எவ்வளோ நாள் தங்கியிருக்கோன்னு கேட்குறீங்களா? 68 நாள் இன்னையோட. சரியாயிடுச்சுங்க சார். இப்போ பரவாயில்லைங்களா பாப்பாவுக்கு? இப்போ பரவாயில்லைங்க சார், சரியாயிடுச்சுங்க சார். இன்னும் ஒரு மாதம் ஸ்ட்ரென்தன் பீரியடுன்னு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. எங்கள் சூழ்நிலை காரணமாக நாங்கள் வீட்டில் வந்து வாங்கிட்டு போய் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம், இதே பத்தியத்தை பார்த்துக்குறோம்னு சொல்லியிருக்கோம். சரி சரி. பாப்பா இப்போ வலி இல்லைன்னு வலி இல்லைங்க, வலி இல்லைங்க சார். பிளட் எடுத்து பார்த்துருக்கோம், எல்லாம் குறைஞ்சிருக்கு. அதுலேயுமே குறைஞ்சிருக்கு. பாப்பா இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? பாப்பா ஃபீல் பண்ணுறது என்னதுன்னா பசிக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ 2 இட்லி தாங்க சார், அதுவுமே நான் மல்லு கட்டி கொடுத்தா தான் சாப்பிடும். அதாவது அதை வற்புறுத்தி தான் நாங்கள் மாத்திரை சாப்பிடணுமேனு வற்புறுத்தி தான் கொடுப்போம். ஆனால் இப்போ அதுவே பசிக்குதுங்க, அதெல்லாம் இப்போ சாப்பிட கொடுக்க முடியல. பசிக்குதுன்னு சொல்கிறதே பெரிய மாற்றம். அதுவே எங்களுக்கு பெரிய இதாக தான் இருக்குது. டீச்சரே ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பாப்பா என்ன 2 இட்லி சாப்பிடுதா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க சார், ஒரு 5 இட்லி சாப்பிடுது. அப்புறம் டைம் டு டைம் கொஞ்சம் டைம் எடுக்க பசி எடுக்குது, கொடுக்க முடியல, அவ்வளோதான் சார். ஆமாம், உடம்பு சரியாயிட்டு வரனால பசி எடுக்காது. இப்போ அடுத்து வீட்டுக்கு போயிட்டு என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க? இப்போ இங்கே இருக்க மாதிரி தாங்க சார். அதுக்கு மட்டும் பத்திய சாப்பாடு, கஞ்சியில் வந்து ஜீரகம் மஞ்சத்தூள் போட்டு கஞ்சி கொடுக்கணுங்க சார். காலையில் கீரை எப்போதும் போல் நாங்கள் இங்கே எப்படி எடுக்கிறோமோ வெறும் வயிற்றுல கீரை மூலிகை கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போய் ஒரு நாளைக்கு மூலிகை ஒரு நாளைக்கு டச்சு அது மாதிரி வச்சுக்குவாங்க. எங்கன்னா வலி இருக்கோ அங்கே மட்டும் வச்சுக்குவாங்க சார். அது மாதிரி எடுத்து இங்கே எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி சாப்பாடு ஒத்தனை வச்சிங்களா? வச்சு பாப்பா காலுக்கு மட்டும் கால் வலி மட்டும்னால ஒரு எல்லாரும் 2 மணி நேரம் வைப்பாங்க, நாங்கள் ஒரு அரை மணி நேரம் தான் வைப்போம். அது சூடு தாங்காது, அதனால அரை மணி நேரம் தான் வைப்போங்க சார். அங்கே வெளியில் பார்க்கும்போதெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறது அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அதான் சார், வலி இருந்தால் அது மூஞ்ச பார்த்தாலே நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம், வலி இருக்குது நான் போகலாமா அப்படின்றோம். அதனால் நாங்கள் வலி மாத்திரையை போட்டு கொஞ்ச நாள் அனுப்புனோம். அப்புறம் வேறு வலி இல்லை, வீட்டிலே அது வலி மாத்திரை போட்டு போனாலும் அதால் அங்கே பார்க்க முடியாது, எந்த நேரம் வலி வருதுன்னு சொல்ல முடியாது. வாரத்தில் 2 நாள் ஸ்கூல் போவோம், அப்புறம் வீட்லேயே தான் இருக்கும். அதை நாங்கள் அப்படியே தான் பார்த்துட்டு இருந்தோம் சார். இப்போ வலி இல்லைங்க சார். எத்தனை வருஷமாக இருக்குங்க? 3 வருஷம். கண்டுபிடிச்சது 3 வருஷம் சார். அதுக்கு முன்னே என்ன பண்ணுச்சு எதுன்னு எங்களுக்கு தெரியாது. கண்டுபிடிச்சி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம்னாலும் 6வது படிக்கிறப்ப படிக்கையில இருந்து 5வது 6வது படிக்கிறப்ப அது முகமே தெளிவு இருக்காது, பார்க்கையிலே ஏதோ அதுக்கு ஏதோ பண்ணுதுன்ற மாதிரி தான் சார் இருக்கும். இப்போ ஆனால் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதுக்கு இப்போ பசி கலப்பு மட்டும்தான், அந்த டைமுக்கு சாப்பாடு எடுத்துக்காதது தான். அதைப்படி நல்லபடியாக இருக்குது. பாப்பா ஃபுல்லாக க்யூர் ஆகி வரணுங்கிறது தான் எல்லாரோட ஆசையும். சொன்ன மாதிரி பத்தியம்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றிங்க. நான் முன்னாடியே சொன்னது தான், எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. சின்ன பிள்ளைகளுக்கும் முடக்குவாதம் வருமா, 9வது படிக்கிற பிள்ளைக்கு எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இந்த பயணத்தில் நிறைய கேள்விகள் இருக்குது என்கிட்ட. அது எல்லாத்தையுமே நம்ம சார்கிட்ட கேட்கலாம். அவர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருங்கிறதையும் பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார், சுகமே சொல்லுங்க சார். நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் சார், அந்த பாப்பாவுக்கு வந்தது தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. நான் பேசும்போதே 9வது படிக்கிற பிள்ளைனா இனிமேல் தான் அதுக்கு வாழ்க்கையே இருக்குது, படிப்பு எல்லாமே இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கும் அது வருமா சார்? அதாவது என்னுடைய அனுபவத்தில் ஆண்களுக்கு வர்றதை விட பெண்களுக்கு தான் அதிகமாக வருது. அதுலேயும் முக்கியமாக இந்த டீனில் உள்ள, அதாவது கல்யாணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய பெண்களுக்கு, காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்கு, அதாவது சிறுமிகளுக்கு இதுதான் அதிகமாக வருது நான் பார்த்த வகையில். அது என்ன காரணங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆண்களுக்கு வர்றது ரொம்ப ரேர், இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ். ஆமாம், இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதாவது தன் உடல் தாக்கு நோய்.
டன் உடல் தாக்கும். இப்போ நம்ம உடம்புல பிளட் செல்ஸ் 2 இருக்குது, சிவப்பு அணுக்கள் வெள்ளை அணுக்கள் 2 இருக்குது. இந்த டெக்னிக்காக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த 9th படிக்கிற பொண்ணு விஷயத்தை பார்த்துருவோம். இந்த பாப்பா வந்து 2 மாதம் தான் ஆச்சு. 2 மாதத்தில் கிட்டத்தட்ட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு. சரிதானே? நாளைக்கு அவங்க டிச்சார்ஜ். ஆமாம். என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு 6th படிக்கிறதுலேருந்து ஒரு கடந்த 3 வருஷமாகவே அந்த வழியில் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. குடும்பமே கஷ்டம். ஒரு பொம்பளை பிள்ளை அழுதுகிட்டே இருக்குன்னா வீட்டில் எப்படி சின்ன பிள்ளை ஆகும். அவங்க அம்மா பேசும்போதே ரொம்ப எமோஷனலாக பேசி பார்த்தீங்க தானே? நான் பேசினேன். பிறந்தப்ப வந்து தாய்ப்பாலே அது குடிக்கலப்பா, அதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுச்சு. அப்புறம் சின்ன பிள்ளையிலேருந்து அழுதுகிட்டே இருக்கும். நாங்கள் 6வது படிக்கும்போது தான் ஏதோ ஒரு முகாம் வழியா போய் அப்போ அவங்க இருக்கிற டெஸ்ட் எல்லாம் எடுத்து 6th படிக்கும்போது தான் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா, எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருந்தோம். அது எதுலையுமே வரல. உடனே அவங்க சொன்னாங்க ரத்தம் டெஸ்ட் வந்து மெட்ராஸ்க்கு அனுப்பலாம், அங்க இருந்து பாத்துக்கலாம். அப்பதான்ப்பா தெரிஞ்சு. ஓஹோ. இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா பிறப்புலேயே இருந்திருக்கும் போல. தெரியல. சரி எனக்கே புது தகவலாக இருக்கு. ஆனால் பாப்பா குணமாயிடுச்சு. இங்கே வந்து 2 மாசத்துல குணமாயிடுச்சு. நான் சொன்னேன் 3வது மாதம் ஸ்ட்ரென்த் அண்ட் பீரியட் ட்ரீட்மெண்ட்டு இருங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு சில கடமைகள் இருக்குது வீட்டில். நான் வந்து வாரம் வந்து மருந்து வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. இது இந்த கண்டிஷனில் இந்த பாப்பா முதல்ல எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது நான் பார்க்குறேன் ரொம்ப லீனாக ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்குது. அந்த பாப்பா வந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்குது. எங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, எப்படியாவது காப்பாற்றிருங்க, நீங்கள் காப்பாற்றிருங்க, நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா வந்து அழுதாங்க. சரின்னு அட்மிஷன் போட்டோம். ஒரு 3 மாதம் இருங்கன்னு சொன்னோம். சரின்னு சொன்னாங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது. இங்கிலீஷ் மருந்து, ஸ்டெராய்டு, ஆன்டிபயோட்டிக், அந்த பெயின் கில்லர் அதெல்லாம் ஹெவியாக இருக்குது. சாப்பிட்டுட்டு தான் இருக்குது பாப்பா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 2 நாள் தான் அந்த மருந்தை சாப்பிட வச்சோம். அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் ஆஃப் டோஸாக சாப்பிட சொன்னோம். இங்கிலீஷ் மருந்தையே நம்ம ட்ரீட்மெண்ட்டு சைமல்டேனியஸாக கொடுத்தோம். மூலிகைகளை கொடுத்துட்டு வந்தோம். ஒரு 10 நாளில் ஆஃப் டோஸாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட சொல்லி அங்கிட்டு ஒரு 10 நாள் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 25 நாள்லையே இங்கிலீஷ் மருந்தை டோட்டலாக நிப்பாட்டிட்டோம். இப்போ பெரியவங்களுக்கே வந்து இந்த ஸ்டீராய்டு, பெயின் கில்லர்லாம் வந்து பின்விளைவுகள் நிறையா இருக்குன்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது வந்து சரியா இருக்கு. பக்க விளைவுகள் உள்ள இருக்கத்தான் செய்யும். வேற வழி இல்லையே. வலி தாங்க முடியாத வலிக்கு உள்ளுக்குள்ளே ஏதாவது பலகீனமானாலும் ஆகிட்டு போட்டோம், நம்ம வலி இல்லாமல் இருப்போமேங்கிறது தானே. ஒரு 25 நாளில் அதை சாப்பிட்டு அந்த ஹெவியான அந்த மருந்துகள் எல்லாம், வீரிய மருந்துகள் எல்லாம் நிறுத்திட்டு அப்புறம் அதுக்கு வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த ஆரம்ப நாள்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. மருந்துகளை நிப்பாட்டிட்டா கண்டிப்பாக துடிப்பான்னு சொல்லி பயப்படுறாங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்துகளாக நிப்பாட்டிட்டோம். வலி குறைஞ்சபடியே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது சுத்தமாக வலி இல்லை. கடந்த 1 வாரமாக எந்த மருந்து எடுத்துக்கல. அந்த மூலிகை அந்த மூலிகை மருந்து மட்டும் போயிட்டு இருக்கு. சுத்தமாக வலி இல்லை. கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு. அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் உள்ளுக்கு மருந்து சாப்பிடணும். ஸ்ட்ரென்த் அண்ட் பீரியட் இன்னொரு மாதம் இருக்குது அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு. ஆனால் நான் வாரம் வந்து வீட்டில் இருந்தபடியே நான் தொடர்ந்துக்கிறோம்னு சொல்லி அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டேன். அனுப்ப போகிறேன் நாளைக்கு. இப்போது அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. அந்த பொண்ணு வந்துட்டு ஹாப்பி. இப்போ இதில் என்ன நடந்திருக்கு? சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள் 2 அணுக்கள் இருக்குது. சிவப்பணுக்கள் வந்துட்டு ஜீவகாந்த ஆற்றலை, ஆக்சிஜனை ஒவ்வொரு உள்ளுறுப்புக்கும் கொண்டு போய் சேர்க்குது, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்குது. அது வெள்ளை சிவப்பணுக்களுடைய வேலை, ஹீமோக்ளோபின். சரி, வெள்ளை அணுக்களுடைய வேலை ஏதாவது வெளியிலேருந்து நோய் தொற்று உள்ளுக்குள்ளே வந்துட்டால் எதிர்த்து போராடி அந்த வைரஸை, அந்த கிருமியை எதிர்த்து போராடி கொன்று நம்மை பாதுகாக்கணும். இதுதான் வெள்ளை அணுக்களுடைய வேலை. நம்மை பாதுகாப்பதற்காக, உடலை பாதுகாப்பதற்காக இயற்கையாக உருவான ஒரு விஷயம் இந்த வெள்ளை அணுக்கள். அதாவது நமக்கான போராளிகள், இறைவன் நமக்காக உடனே அனுப்பி வைத்த போராளிகள். இந்த போராளிகள் எதிரிகளை நோக்கி தான் போராடணும். ஆனால் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு ஒரு கோளாறு ஏற்பட்ட உடனே அது ஒவ்வொரு வெள்ளை அணுவும் 2 உடையுது. உடைஞ்சதுன்னா அது ஒரு நச்சு புரதமாக மாறுது. பேர் சிட்ருலின் அப்படிங்கிற நச்சு புரதமாக மாறுது. அது டாக்ஸின், விஷமாக மாறிடுது. இப்போ அது என்ன பண்ணுது? நோய் தொற்று உள்ள நம்முடைய உடம்பையே தாக்க ஆரம்பிக்குது. முக்கியமாக எதை தாக்குதுன்னா, ஃபஸ்ட்டு அதோடைய இலக்கு லங்ஸ், நுரையீரலை தான். நுரையீரலை போட்டு குத்தி தாக்கி அம்மை தழும்புகளை போன்ற தழும்புகளை முதல்ல உருவாக்குது. அப்போவே இவங்களுக்கு மாடிப்படியெல்லாம் ஏறும்போது கொஞ்சம் அப்நார்மலாக மூச்சு வாங்குறத ஃபீல் பண்ணுவாங்க. கையோட இல்லை ஹார்ட்டுக்கு வருது. அந்த இதயத்தில் கொஞ்சம் பலவீனத்தை உருவாக்குது. திரும்ப கீழே கிட்னிக்கு போகுது, லிவருக்கு போகுது. 10% அப்படியே பலகீனமாக்கிக்கிட்டே வருது. இப்போ அடுத்த ரவுண்டு மீண்டும் லங்ஸுக்கு வரும். அப்போ இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குமா? ஆமாம்.
அங்கே ஒரு 10% லங்ஸை பலகீனப்படுத்திட்டு தழும்புகளை உருவாக்கிட்டு அப்புறம் இங்கிட்டு நகர்ந்து இதயத்தில் ஒரு 10% பலகீனத்தை உருவாக்கிட்டு கிட்னிக்கு வந்து ஒரு 10% உருவாக்கிட்டு லிவரில் ஒரு 10% நச்சுத்தன்மையை உருவாக்கிட்டு திரும்ப என்ன பண்ணுது, வந்துடுது. இது இல்லாமல் காதில் இங்கே ஆன்னு திறக்க முடியாது, இங்கே வலிக்கும். சமயத்தில் ஒரு செகண்ட் கண்ணை மறைச்சிட்டு திரும்பும். இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜ். ஆமாம், ஒரு 4 ரவுண்டில் முடக்குவாதம், ஆளை முடக்கி கீழே சாய்ச்சிரும். இதுதான் தன் உடல் தாக்கு நோய். அது வந்து எல்லா ஐம்புலன்களையுமே அடக்கி அப்படியே ஒரு இடத்துல படுக்க. இப்படிப்பட்ட தன்னுடல் தாக்கு நோயை கண்டறியக்கூடிய அளவில் தான், இது என்னது காரணம் இருக்குது அப்படின்னு கண்டறியக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி விஞ்ஞான மருத்துவம் முன்னேறி இருக்குது. அதை குணமாக்கக்கூடிய வழிமுறைகளை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சித்தர்கள் இந்த தன்னுடல் தாக்கு நோய்க்கான மருத்துவத்தை, அதுக்கு உண்டான தீர்வுகளை எழுதி வச்சிருக்காங்க. அப்போது இப்போ போகர் வாழ்ந்தது எப்போங்கிறதுக்கு சரித்திரமே இல்லை. கர்ண பரம்பரையாக, காது வழியாக பரம்பரையாக கேள்விப்பட்டு வருமே தவிர, பழனியில் நவபாஷாணத்தில் முருகன் சிலையை பிரதிஷ்டை பண்ணது, அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போது நமக்கு போகருடைய வாழ்நாளுக்கான அந்த கால நிர்ணயம் நமக்கு புரிபடலை. அப்போது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே போகர் சித்தர் சப்தகாண்டத்தில் இதற்கான விரிவான விளக்கங்களை நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. இப்போ அதன் பிரகாரம் இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் பெயின் வரும் இல்லையா, அந்த ஜாயிண்டில் பெயின் வரும்போது அப்போவே நம்ம அலர்ட் ஆகிடணும். அதான் சிம்டம்ஸ். அதான் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, இங்கே வலிச்சா இந்த இடத்துலையும் வலிக்கும். உதாரணத்துக்கு லெஃப்ட் சைடில் எந்த இடத்துல வலி இருக்கோ உங்களுக்கு, அதே ரைட் சைடில் வலிக்கும். இப்போ இங்கே வலிக்குது, எனக்கு லெஃப்ட் சைடில் மணிக்கட்டில் வலிக்குது, ரைட் சைட்லேயும் மணிக்கட்டில் வலிக்கணும். அப்படின்னா அது ஆட்டோமியூன் டிசீஸ், அதாவது தன் உடல் தாக்கு நோயாக இருப்பதற்கு 90% வாய்ப்பு இருக்குது. சரி, கால் கட்டவரல் வலிக்குதுங்க, கால் கட்டவரல் 2 வீக்கமாக இருக்கும், கட்டவரல் மட்டும் ஃபஸ்ட்டில் வீங்கும், அது யூரிக் ஆசிட்டாக கூட இருக்கலாம். கவுட்டி ஆர்த்தரைட்டிஸ்னு ஒரு கோளாறு, அதுவும் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான். இது போன்ற இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எல்லாம் குணமாக்க வாய்ப்பு இருக்குது. எங்கே? நம்ம சுகாலயம். ஒரு 3 மாத காலம் இங்கே வந்துட்டு தங்கிடணும். 3 மாதங்கிறது 90 சராசரியா, முன்னமும் சரியாகலாம், ஒரு மாதம் முன்ன பின்ன இருக்கலாம். அதை வச்சுக்க, வெரி குட், அருமையாக சொன்னீங்க. ஒரு மாதம் முன்ன பின்ன இருக்கலாம். அதாவது 4 மாதமும் ஆயிருக்கு, 15 நாளில் குணமாகி அங்கிட்டு ஒரு மாதம் வெயிட் பண்ணி 1.5 மாதத்தில் போனவங்களும் இருக்கு. நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த ஃப்ரான்ஸ் ஐயா ஒருத்தவங்க வந்துட்டு 15 நாளில் குணமாயிட்டு அங்கிட்டு 15 நாள் இருந்துட்டு போனாங்க, கம்ப்ளீட்டாக குணமாயிட்டு போனாங்க. இந்த விஷயத்தை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் வந்து தங்குங்க, மைண்ட் செட் பண்ணிவிட்டு வாங்க. ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்கிற வார்த்தை 3 மாதம் எப்படிங்க தங்குறது? எல்லாருக்கும் கமிட்மெண்ட் இருக்க, வேலைக்கு போகணும். நான் இன்னைக்கு பார்த்தப்போ கூட ஒரு டீச்சர் இருந்தாங்க, அவங்க 3 மாதம் வேலை லீவ் தர மாட்டாங்க கம்பெனியில் அல்லது அலுவலகத்தில். சரி, நான் வீட்டில் தாங்க இருக்கிறேன், ஆனால் என் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும்ல, போய் அழைச்சிட்டு வரணும்ல, படிக்கிற பிள்ளை +2 படிக்குது, பொண்ணு படிக்குது, இப்படிலாம் சொல்லுவாங்கன்னு வைங்களேன். அப்போது யாருக்குமே 3 மாதம் வந்துட்டு ஒரு இடத்துல தங்குறதுக்கான வாய்ப்பு வெகு குறைவு. ஆனால் வேறு வழியே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் தாமதிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உள்ளுறுப்புகள், ராஜ உறுப்புகள் முக்கியமாக பலகீனமாகிட்டே இருக்குது. நீங்கள் அதை முதல்ல மைண்டில் வைங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக போவோம், இப்போதைக்கு இந்த வலி இல்லாமல் இருப்போம், இந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவோம்னா வலி இல்லாமல் இருக்கும். இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த பெயின் கில்லருடைய சப்ரஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அடக்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? இங்கே பாருங்களேன், எனக்கு இந்த இடத்துல வலிக்குதுங்க. வலிக்குதுன்னா ஏன் வலிக்குது? இங்கே ஏதோ ஒரு கோளாறு அப்படி வச்சுக்கோ. அதை வந்து மூளை உணருது, மூளை வலியாக உணருது. ரைட், அதுதான் வலின்னு சொல்கிறோம். இப்போது நம்ம இந்த சப்ரஸ் பண்ணுற இந்த மருந்துகள் என்ன ஆகுதுன்னா, சாப்பிட்ட உடனே இந்த கோளாறை சரி பண்ணாது, அது பாட்டுக்கும் உள்ள அது மேலே போயிட்டு தான் இருக்கும், மூளை மறந்து போகும். அதான் பெயின் கில்லர். இந்த கோளாறை உணரும் தன்மையை மூளை இழந்துடும். தற்காலிகமாக ஒரு 2 நாளைக்கு வலி தெரியாது, 2 நாளைக்கு மாத்திரை போடாமல் விட்டோம்னா ஷார்ப் ஆகிடும், மீண்டும் கடுமையாக வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு பக்கம். இந்த வலி மாத்திரை போட்டதுனால கிட்னி ஒரு பக்கம் பிரச்சனை. அதனால் நீங்கள் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸாக இருக்கும் அல்லது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால், எவ்வளவு சீக்கிரம் வர்றீங்களோ அவ்வளவுக்கு மீட்பதற்கு ஈஸியாக இருக்கும்.